மக்களே, இன்று நாம் திருக்குறள் 548ஆம் குறளை பார்க்கிறோம். இது திருக்குறளின் பொருட்பால் பகுதியில் உள்ள அரசியல் என்னும் இயலில் இடம்பெற்றுள்ள செங்கோன்மை அதிகாரத்தின் 8 குறள். என்பதத்தான் ஓரா முறை செய்யா மன்னவன், தன்பதத்தான் தானே கெடும். இந்த குறள் சொல்ல வருவது என்னவென்றால், நியாயமான விதிகளை பின்பற்றாத அரசன் எளிதில் தவறுபடும். அவர் விதிகளை குறைக்க முயன்றால் தானே பெரும் துன்பத்தை சந்திக்கும். 80 விதிகளை கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இங்கே அறிவிக்கப்படுகிறது. ஏன் இந்த குறள் முக்கியமானது என்றால், இந்த குறள் நாடாளுமன்றம் மற்றும் அரசு இழைதலின் எல்லையை காட்டுகிறது. நெறிமுறை இல்லாமல் ஆட்சி செய்தால் நாடு சிதறல். சிலர் அரசியல் புரிவில் இந்த கருத்தை மறக்கலாம். ஆனால் உண்மையில் இது சமுதாயத்தின் அரசியல் நிலைத்தன்மைக்கு அடித்தளம். இன்றைய வாழ்க்கையில் இந்த குறளை நாம் பின்பற்றினால், இன்றைய வாழ்க்கையில் அரசாங்கம் கொடுக்கும் விதிகளை பின்பற்ற வேண்டும். பலர் தங்கள் செயல்களில் விதிகளை தவறாக பயன்படுத்தினால் சமூகமெங்கும் பாதிப்பு ஏற்படும். அதனால் ஒவ்வொருவரும் சட்டம், விதியை மதித்து வாழ்க்கை நடத்த வேண்டும். இதைத்தான் இந்த குறள் மிக அழகாக எடுத்துக் கூறுகிறது. என்பதத்தான் ஓரா முறை செய்யா மன்னவன், தன்பதத்தான் தானே கெடும். அடுத்த குறளில் மீண்டும் சந்திப்போம்.